கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 நாளாகமம் 20:3. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஒரு நல்ல ராஜா யோசபாத். ஆனால் எதிர்பாராத நேரத்தில் 3 ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாக வந்தார்கள். அவன் ஆட்சி செய்த நாட்களில் தேசம் அமைதலாக பாதுகாப்பாக காணப்பட்டது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுடைய சமாதானத்தை கெடுக்க ஏராளமான ஜனங்கள் எழும்பி வரும்போது யோசபாத் மிகவும் பயந்து கலங்கினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று பிரச்சனைகள் எழும்பி வரும்போது பயமும் திகிலும் இருதயத்தை அப்படியே நெருக்குகிறது. சில நேரங்களில் ஒரு பயங்கரமான நடுக்கத்தினால் மயங்கி விடுகிற சூழ்நிலையும் உண்டாகலாம். இப்படிதான் இந்த யோசபாத் ராஜா மிகவும் பயந்தான். பயப்படும்போது நம்மில் அநேகர் என்ன செய்வோம்னா, மனிதர்களுடைய உதவியை நாடுவது வழக்கம். ஆனால் இந்த யோசபாத் ராஜா இந்த துர்ச்செய்தியை கேட்டபோது இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் உபவாசத்தை கூறுவித்தான். ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவர் செய்த நன்மைக்காக அவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். பட்டயம், நியாயத்தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் வரும்போது உமை நோக்கி கூப்பிடும்போது எங்கள் சத்தத்தை கேட்டு ரட்சித்தீரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கள் முறையிட்டார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் முறுமுறுத்து குறை சொல்லி கேள்வி கேட்பதை விட்டுவிடுங்கள். உங்களை அழிக்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் விரோதமாக எழும்பும்போது ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை துதிக்க ஆரம்பியுங்கள். அவர் நாமத்தை நீங்கள் உயர்த்த உயர்த்த உங்களுக்கு விடுதலை உடனே கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்து கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்க ஆரம்பிக்கும் போது துதிகளுக்கு பாத்திரராகிய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் ஆண்டவரை துதித்து ஆராதனை செய்வீர்களானால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போய் முற்றிலும் அழிந்து போகும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் அடைக்கலமும் கேடகமுமாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் முறுமுறுக்க கூடாதப்பா. உம்மையே துதிக்க, உம்மையே உயர்த்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிரச்சனைகள் தலைக்கு மேலே எழும்பும் போது நாங்கள் களி கூற, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்காக யுத்தம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.